வணக்கம் பக்தர்களே, யாவருக்கும் உரைப்போம் பதிவில் நாம் வரிசலாக அம்பாளை பற்றின மகிமையெல்லாம் இப்போ தெரிஞ்சுன்னு வரோம். அந்த வகையில் அம்பாளை பற்றின பெருமைகளை தெரிஞ்சுக்கிற நாம் அம்பாளின் 51 சக்தி பீடங்களை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த 51 சக்தி பீடத்தையும் நாம் முடியும் போது ஒவ்வொரு சக்தி பீடமாக போய் நாம் தரிசித்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறணும். இப்போது எப்படி இந்த 51 சக்தி பீடங்கள் உருவாச்சு, அதுக்கு பின்னாடி சாஸ்திரம் சொல்கிற வரலாறு என்ன அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தக்ஷ பிரஜாபதி அப்படின்ற தட்சன் இருந்தார். இவர் மிகப்பெரிய வேத சாஸ்திர விற்பனர். இவருக்கு எல்லாமே அறிவு ஞானம் எல்லாமே மிகுதியாகவே இருந்தது. இவரை யாராலையுமே குறைச்சி எடை போட முடியாது. அந்த அளவுக்கு சிறந்த அறிவாளி. வேத விற்பனர்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடுது இல்லையா? எல்லாத்துலேயுமே புலமை மிக்கவர், எல்லாத்துலேயுமே தன்னோட ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கவர். இப்படி இருக்கவருக்கு தன்னுடைய இந்த வித்யா ஞானத்தால் அகங்காரன்றது தலைக்கு மேலே உருவாச்சு. அதனுடைய பிரதிபலனாக என்ன வந்ததுன்னா, இந்த உலகத்தை காக்கும் பரமேஸ்வரனை காட்டிலும் பெரிய ஆள் நாம தான் அப்படின்ற மமதை அவன் மண்டைக்கு ஏறிடுச்சு. பல யாகங்கள் வேள்விகள் செய்து பல நன்மைகளை பெற்றிருந்தான். அந்த புண்ணியத்தாலேயோ என்னவோ அவன் நம்மளுடைய அன்னையான பார்வதியை மகளா பெற்றிருந்தான். பார்வதி தேவி சிவபெருமான கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி அங்கே இருக்கும்போது இந்த வேத விற்பனர் தட்சன் இருக்கான் இல்லையா, தன்னுடைய மமதையால் இந்த அறிவு நமக்கு அதிகம், நாம தான் இந்த உலகத்திலே பெரிய ஆள், சிவபெருமானுக்கு விட நாம தான் பெரியவர்ன்ற திமிர் ஏறிடுச்சு இல்லை. தன்னோட மாப்பிள்ளைன்ற மரியாதை கூட இல்லாமல் பெரிய யாகம் ஒன்று செய்யலாம் அப்படின்ற முடிவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறான். அந்த யாகம் பெரிய ஒரு மகா யாகம். அந்த யாகத்துக்கு என்ன பண்ணுறான், பூமியிலேருந்து ஆரம்பித்து வான்வெளியில் இருக்க அத்தனை வேதியர்களையும் முனிவர்களையும் அரசர்களையும் எல்லாரையுமே அழைக்கிறான் ஃபங்க்ஷனுக்கு, இந்த பூஜைக்கு. ஆனால் யாரை மட்டும் தெரியுமா கூப்பிடல? சிவபெருமான கூப்பிடல. ஏன்னா வேள்வியில் நாம் எல்லா ஹோமத்தில் போடுவாங்கள்ல அவிர் பாகங்கள், அதெல்லாம் அக்னியின் மூலமாக இறைவனுக்கு போய் சேருவது தான் நியதி. இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தும் வேணும்னே சிவபெருமானை நாம் அழைக்காமல் அவமானப்படுத்தணுன்ற நோக்கத்தில் என்ன பண்ணான், சிவபெருமானை தவிர மற்ற எல்லாரையும் கூப்பிடுறான். இது தன் மகளான தாக்ஷாயினிக்கு தெரிய வருது. நம்ம அப்பா ஏன் இப்படி பண்ணுறாரு, நம்ம வீட்டுக்காரை கூப்பிடல, நம்மளையும் கூப்பிடலேன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் தான் வீட்டுக்கார் பெருமையை உணர்த்தணும் அப்பாவுக்குன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக யாகசாலைக்கு போகிறாங்க அம்பாள். அங்கே தான் மிகப்பெரிய பிரளயமே நடக்குது. பார்வதி தேவி தன்னுடைய தந்தை நடத்துகிற அந்த யாகசாலைக்கு வந்துடுறாங்க. சத்தமாக கோபத்தோடு கேட்குறாங்க, ஏன்பா மாப்பிள்ளைன்னு மரியாதை கொடுத்தாது சிவபெருமானை நீங்கள் இந்த யாகத்துக்கு கூப்பிட்டுருக்கணும். மாப்பிள்ளைன்னு நீங்கள் நினைக்கலன்னா கூட எல்லாத்துமே ஆளுகின்ற பரம்பொருள் நம்மளோட ஈசன் தான். அந்த ஈசனையே நீங்கள் ஒதுக்கிட்டு இந்த யாகம் பண்ணுறீங்களே, இந்த யாகம் முழுமை பெறுமா? இதெல்லாம் தப்பு இல்லையா? என் கணவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உடனடியாக இந்த யாகசாலைக்கு அழைச்சின்னு வாங்க அப்படின்னு சொன்னதும் இந்த தட்சன் என்ன பண்ணுறான், அறிவு கெட்டத்தனமாக சொல்கிறான். என்னன்னு சொல்கிறான், உன் கணவனையே நான் இந்த விழாக்கு கூப்பிடலை, இந்த பூஜைக்கு கூப்பிடலை, அவனை கூப்பிடாத இருக்கும்போது நீ எதுக்கு வந்த? கணவன் வராத இடத்துக்கு நீ வரலாமா? உனக்கு மரியாதை கிடைக்குமா? முதல்ல இந்த இடத்த விட்டு வெளில போ. நீ என் மகளாக இருந்த வரைக்கும் தான். எப்போ நீ என்னோட எதிரியை கல்யாணம் பண்ணிட்டியோ அப்பயே நான் உன்னை மதிக்கலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அம்பாளுக்கு மிகுந்த வருத்தமும் கோபமும் அதிகமாகிடுது. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த யாகசாலையை பார்த்து நிறைய தட்சனுக்கு சாபம் கொடுக்குறாங்க. சாபம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த யஜ்யத்தை எப்படியாவது நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த நெருப்பு வேள்வியில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதுமே சிவபெருமானுக்கு மிகுந்த வருத்தமும் உக்ரமும் வந்துடுது. ஏன்னா தன் உயிர் உடல் இரண்டிலும் சரிபாதியாக இருக்க சக்தி இந்த மாதிரி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால்னு கேட்டதை தாழாமல் என்ன பண்ணுறாரு, அம்பாளோடைய இந்த உயிர் மாய்த்த இடத்துக்கு அம்பாள் உடம்பை எடுத்து தான் மேலே போட்டுண்டு உக்ர தாண்டவம் ஆடுறாரு. அவர் ஆடுற தாண்டவத்தில் உலகத்திலே மகா பிரளயம் உருவாகுது. பெரிய அபாயமெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் நினச்சி தேவர்களும் அரசர்களும்
எல்லாரும் பயப்படுறாங்க. இவருடைய கோபத்தை எப்படி தணிக்கிறதுன்னு தெரியாம நேரா நாராயணன் கிட்ட போறாங்க. இறைவா நாராயணா, மகாவிஷ்ணுவே, நீங்க தான் வந்து எப்படியாவது மகாதேவரின் கோபத்தை அடக்கணும், அவருடைய கோபத்தை சாந்திப்படுத்துங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லார் நன்மைக்காகவும் தன்னுடைய சுதர்சனத்தால தன் தங்கையின் உடலை வந்து 51 துண்டுகளா பண்ணிடுறார். அந்த துண்டுகள் எல்லாம் போய் எல்லா இடத்துலையும் சிதறி விழுது. அதுதான் 51 சக்தி பீடங்களாக உருப்பெற்றன என்று சாஸ்திரம் சொல்றது. இந்த 51 சக்தி பீடங்களும் சமஸ்கிருதத்தில் உள்ள 51 எழுத்துக்களை அடிப்படையாய் கொண்டவை என்றும் நம்பப்படுது. இந்த சக்தி பீடங்களை தான் நாம அவசியம் தவறாம தரிசனம் பண்ணணும் நம்ம வாழ்நாளில் அப்படின்றத நான் முதல்லயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுதான் சக்தி பீடங்கள் உருவான வரலாறு. நன்றி. அடுத்த பதிவில் இன்னும் சுவாரஸ்யமான அடுத்த அம்பாளின் மகிமையை தெரிந்து கொள்ளலாம். ஜெய 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 சக்தி.